ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு என் சுவை தனி சுவை. இன்றைக்கி நான் அருமையான ஒரு சிக்கன் குழம்பு பண்ண போகிறேன். இதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வறுத்து அரைக்க வேண்டிய மசாலாவெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 3-4 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 5 வரமிளகா, இது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி ரெண்டையும் நறுக்கி வதக்கிக்கலாம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ முன்னாடியே வறுத்து வச்ச மசாலா, அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 இன்ச்சு சைஸ் பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். இதோட ஒரு 1/2 கப்பு நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதும் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ இதில் ஒரு 1/2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வேகட்டும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதோட க்ளீன் பண்ணி வச்ச 1 கிலோ சிக்கனை சேர்த்துக்கலாம். இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். இப்போ இந்த அரைச்ச மசாலாவை இது கூட சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். இதுக்கு இடையில 1/3 கப் துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் வெந்திருக்கும். இதில் அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றி கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு கொதி விட்ட உடனே ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதான், ஒரு டேஸ்டி சிக்கன் குழம்பு தயார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.